கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பான தேவ ஜனமே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப இனிய நாமத்தில் இயேசுவே என்னோடு பேசுமே என்கிற இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்கள் வீடுகளுக்கு வந்து உங்களை சந்திப்பதில் என் ஆண்டவருக்குள் நான் மிகவும் சந்தோஷமா இருக்கிறேன். ஹல்லேலூயா. சந்தோஷமா இருந்து ஆண்டவருடைய நல்ல வசனத்தை கேளுங்கள். இந்த நாள் உங்களுக்கு நல்ல நாளாக இருக்க வேண்டும் என்று சொல்லி நான் தேவனிடத்தில் ஜெபம் செய்கிறேன். உங்களையும் ஆசீர்வதிக்கிறேன். நாம் ஆண்டவருடைய நல்ல வசனத்தை பார்ப்போம் வாருங்கள். மீகா 5:5 வசனம் சொல்லுகிறது, இவரே சமாதான காரணர். உங்களுடைய போராட்டங்களுக்கு ஒருவர் காரணமாக இருக்கலாம், ஆனால் உங்கள் சமாதானத்துக்கு காரணம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மாத்திரமே. ஹல்லேலூயா. இஸ்மாயில் என்கிற அந்த மனுஷன் இந்த உலகத்தில் வந்து பிறப்பதற்கு ஒரு காரணம் இருந்தது. அது சாராளுடைய அவசர காரியமாக இருந்தது. ஆபிரகாமை இன்னொரு பெண்ணோடு அவர் சேர்த்து வைக்கிறார். அந்த அவசரத்தின் மூலமாக வந்ததுதான் இஸ்மாயில். ஹல்லேலூயா. சாரா அவர்கள் காரணமாக இருந்தார்கள். ஹல்லேலூயா. மிரியாம் என்கிற ஸ்திரீக்கு வந்த அந்த குஷ்டத்துக்கு காரணம் ஹல்லேலூயா ஒருவர் காரணம். அது யாரும் கிடையாது, மிரியாமும் ஆரோனும் தான். அவங்க ரெண்டு பேரும் போய் மோசேட்ட போய் பேசுறாங்க, ஆண்டவர் எங்களோட தான் இருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. ஹல்லேலூயா. அவங்களுக்கே அவங்க தலையிலே அவங்க மண் வாரி போட்டுக்கிட்டாங்க, குஷ்டம் வந்துருச்சு அவங்களுக்கு. ஹல்லேலூயா. ஆமா. அப்போ இந்த உலகத்தில் வருகிற ஒவ்வொரு காரியங்களுக்கும் காரணங்கள் இருக்கிறது. அப்போ இஸ்ரேல்ல ஒரு பெரிய அழிவு வந்தது. அதுக்கு என்ன காரணம்னா, தாவீது ராஜா கணக்கு எடுக்கிறாரு எவ்வளவு பேர் அங்க இருக்கிறாங்கன்ட்டு. ஹல்லேலூயா. அது ஒரு காரணமாக இருந்தது இஸ்ரேல் ஜனங்களுக்கு வந்த அந்த அழிவுக்கு. ஹல்லேலூயா. தானியேலை தூக்கி சிங்க கபியில போடுறாங்க. அதற்கு காரணம் என்ன? அவர் துணிவாக இருந்து ஜெபம் பண்ணுகிறார். ஹல்லேலூயா. நல்ல ஜன்னலாம் திறந்து வச்சுட்டு அவர் ஜெபம் பண்றாரு. அதனால் வந்ததுதான் அந்த சிங்க கபி. அது நல்லது. ஹல்லேலூயா. அதுல ஆண்டவர் அவரை விடுதலை ஆக்கினார். இப்படி ஒவ்வொரு காரணங்கள் இருக்கிறது. நோய்க்கு ஒரு காரணம் இருக்குது, நமக்கு வருகிற துன்பங்களுக்கு ஒரு காரணம் இருக்கிறது. ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருவரே உங்க வாழ்வில சமாதான காரணராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ரெண்டு விதமான காரியங்கள் இருக்கிறது தேவஜனமே. ஒன்னு, கணவன் மனைவி, பெற்றோர் பிள்ளைகள், பெரியோர் சிறியோர், முதலாளி வேலைக்காரங்க, இப்படி நிறைய பிரிவுகள் இந்த உலகத்துல இருக்குது. ஹல்லேலூயா. ஆனால் ஆண்டவர் சமாதான காரணராய் இருந்து எல்லா பக்கங்களிலும் உங்கள் வாழ்க்கையில சமாதானத்தை கொடுக்கிறார். நீங்க வேலை பார்க்கிற ஸ்தலங்களிலே உங்களுக்கு அவர் சமாதானத்தை கொடுப்பார். குடும்பத்தில் அவர் சமாதானத்தை கொடுப்பார். எல்லாவற்றிலும் கொடுப்பார். எபேசியர் 2:14 வாஸ்தா தெரியும். எப்படி எனில், அவரே நம்முடைய சமாதான காரணராகி இரு தரத்தாரையும் ஒன்றாக்கி பகையாக நின்ற பிரிவினையாகிய நடுச்சுவரை தகர்த்து என்று நாம் வாசிக்கிறோம். ஹல்லேலூயா. பாருங்க, இது புறஜாதியாருக்கும் இஸ்ரவேலர்களுக்கும் இடையில் இருந்த நடுச்சுவரை ஆண்டவர் தகர்த்தார் என்று பார்க்கிறோம் இந்த வசனத்துல. ஆனால் இந்த வசனத்துல நம்ம இன்னொன்று தெரிஞ்சுக்கலாம். உங்க குடும்பத்துல ஒருவருக்கும் மற்றொருவருக்கும் இருக்கிற பிரிவினைகளை ஆண்டவர் மாற்றுவார். வேலை ஸ்தலங்களில் இருக்கிற பிரிவினைகளை மாற்றுவார். உயர்வான மக்கள் தாழ்ந்த மக்கள் என்ற அந்த பிரிவினை ஆண்டவர் மாற்றுவார். உங்களை வாழ வைப்பார். ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, ஆண்டவர் இன்னொன்னு, ரட்சிக்கப்பட்டும் பலவீனமாய் இருக்கிற ஜனத்துக்குள்ள ஒரு பாவம் என்று வரும்பொழுது அந்த பாவம் செய்கிற காரியம் மோசமாக இருக்கிறது. ரோமர் 7:20 சொல்லுகிறது, அந்தபடி நான் விரும்பாததை நான் செய்தால் நான் அல்ல, எனக்குள்ளே வாசமாய் இருக்கிற பாவமே அப்படி செய்கிறது. பாவம் நமக்குள்ள ஒரு எதிராளியாக நிற்கிறது. அந்த நடுச்சுவரையும் ஆண்டவர் தகர்த்து போட்டு, ஹல்லேலூயா, உங்களுக்கும் ஆண்டவருக்கும் நல்ல நெருக்கத்தை இந்த காலை நேரத்தில் அவர் உண்டு பண்ணுகிறார். ஹல்லேலூயா. அவரே சமாதான காரணர். ஹல்லேலூயா. உங்க சமாதானத்தை குலைக்கிற எல்லா ஜனம், உங்களுக்குள்ள இருக்கிற ஒருவேளை ஏதாச்சும் வீக்னஸா இருந்தா, பலவீனமா இருந்தா, அதையும் கூட ஆண்டவர் மாற்றி உங்களை வாழ வைப்பார். ஹல்லேலூயா. ஆமா, அவரே உங்கள் சமாதான காரணராக இருந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் ஜெபிப்போம் பாருங்கள். ஆண்டவரே, ஸ்தோத்திரம் அப்பா, நீரே சமாதான காரணர். நீரே எங்க வாழ்க்கையில் இருக்கிற எல்லா போராட்டங்களையும் தகர்த்து போடுகிற தேவனப்பா. நான் பேசிக்கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் தாமே
தேவனுடைய பிரசன்னம் இந்த ஜனங்களுடைய வீடுகளிலே இறங்கி கொண்டிருப்பதற்காக நன்றி. தூதர்கள் அப்பா அணி அணியாய் இறங்கி கொண்டிருப்பதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. சிலருக்கு ஆண்டவர் சுருள்களை கொடுக்கிறார், ஸ்க்ரோல்ஸை கொடுக்கிறார். அதிலே உங்க வாழ்க்கையில உங்களுக்கு நடக்க வேண்டிய காரியங்களை ஆண்டவர் உங்களுக்கு காண்பித்துக் கொண்டிருக்கிறார். எஸ், தேங்க்யூ ஜீசஸ், ஹல்லேலூயா. எல்லாம் உங்க வாழ்க்கையை ஆண்டவர் வரிசையாக எழுதியிருப்பதை நான் பார்க்கிறேன். உங்க வாழ்க்கையில நடக்கக்கூடிய எல்லா காரியங்களையும் அவர் எழுதியிருக்கிறார். ஹல்லேலூயா. ஒவ்வொருவருக்கும் அப்படிப்பட்ட காரியங்கள் பரலோகத்தில் உண்டு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எஸ், அவரே உங்களுக்கு சமாதான காரணராய் இருந்து உங்களை ஆசீர்வதிக்கிறார். அந்த காலை நேரத்துல சமாதானம் இல்லைன்னு அழுதுட்டு இருக்கீங்க, ஆண்டவர் உங்களுக்கு சமாதானத்தை கொடுத்து உங்களுக்கும் சமாதான வாழ்க்கைக்கும் இடைஞ்சலாக இருக்கிற நடுச்சுவரை அவர் உடைத்து போட்டு சமாதானத்தை கொடுக்கிறார். நன்றி ஆண்டவரே. நன்றி செலுத்தி இந்த ஜெபத்தை எங்கள் அன்பர் இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஏறெடுக்கிறோம் எங்கள் வல்ல பிதாவே. ஆமென்.